ஹாய் டைம் வெல்கம் டு கேஷ் அவுட் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப் வந்து பார்க்க போகிறோம். இது பைனான்ஸே அஃபிஷியலாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்ற பட்சத்தில் இது ஒரு ஸ்கேமாவோ இல்லை கம்மியாக கொடுக்குறதுக்கோ வாய்ப்பே கிடையாது. ஒரு நல்ல ப்ராஃபிட்டே இதிலேருந்து கண்டிப்பாக எல்லோரும் வந்து எடுத்துக்க முடியும். இந்த ஏர்ட்ராப் என்ன ஏர்ட்ராப், இது எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்றத ஃபுல்லாக ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் கிவ்அவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த கிவ்அவேல ஜாயின் பண்ணுறதுக்கு முக்கியமான சில பார்ட்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன். அது எல்லாருமே வந்து கரெக்டாக வந்து பண்ணியிருந்தீங்க. பட் யாருமே வந்து கமெண்ட் பண்ணலை, சரிங்களா? அதில் வந்து கிவ்அவே ஃபார்ம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருந்திருக்கும், இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு கிவ்அவே ஃபார்ம் லிங்க்னு சொல்லி ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். இதை கொடுத்து நீங்கள் கிவ்அவே அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஒரு கோடு உங்களுக்கு கிடைக்கும். அந்த கோடை கமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். யாருமே கமெண்ட் பண்ணலை, ஒரே ஒருத்தர் மட்டும் தான் கமெண்ட் பண்ணியிருந்தார். நான் 100 ரூபாய் கிவ்அவே கொடுக்கலான்னு இருந்திருந்தேன். ஸோ இவருக்கு மட்டும் நான் பேமெண்ட்டை சென்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். 2 பேரை செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 பேர் பதிலாக ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒருத்தருக்கு மட்டும் நான் பேமெண்ட் வந்து பண்ணிடுறேன். இந்த வீடியோக்கும் சேம் அதே மாதிரி கிவ்அவே உண்டு. ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு அதில் ஒரு கோடு வரும், அதை கொண்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது தெரிகிற மாதிரி வச்சு ஸ்க்ரீன்ஷாட், இந்த பெல் சிம்பிள் வந்து ஆல் செக்ஷனில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து எலிஜிபிள். இப்போ இவரை வந்து நான் செக் பண்ணிவிட்டு இவருக்கு பேமெண்ட் அனுப்பிட்டு அந்த ப்ரூஃப் உங்களுக்கு லைவாக அந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே டீம், இப்போ அவர் கொடுத்துருக்க கோடு வந்து பார்த்தீங்கன்னா கிவ் 2285 அந்த கோடை கண்டுபிடிச்சிட்டேன். கரெக்டாக சரியாக அவரோட பேர் வந்து ஹரிகிருஷ்ணன். அதுக்கப்புறம் அவர் கொடுத்துருக்க யூபிஐ ஐடி, இந்த யூபிஐ ஐடிக்கு தான் நான் இப்போ வந்து பணம் அனுப்ப போகிறேன். அதே மாதிரி அவர் கொடுத்துருக்க ஸ்க்ரீன்ஷாட்டையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் சொல்லியிருக்கிறது வந்து பெல் சிம்பிள் ஆனில் இருந்திருக்கணும். அதே மாதிரி லைக் வந்து போட்டிருந்துருக்கணும். அவர் லைக் வந்து போட்டிருக்காரு, ப்ளஸ் பெல் சிம்பிள் ஆன் பண்ணலை, பட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்க மாட்டேன் போல், அதனால தான். சரி, ஓகே, இவருக்கு வந்து பேமெண்ட் இப்போ சென்ட் பண்ணிடலாம். ஓகே டீம், பேமெண்ட் வந்து அவருக்கு சென்ட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த வீடியோலாம் கிவ்அவே இருக்குது, கண்டிப்பாக எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். மறந்துடாமல் அந்த கமெண்ட் கோடை வந்து சேனலுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட இதை வந்து ரேண்டம் கமெண்ட் பிக்கரில் நாங்கள் வந்து பிக் பண்ணுவோம். அப்படி பிக் பண்ண இருந்தது தான் இவர் மட்டும்தான் கமெண்ட் பண்ணியிருந்தார். அதுவும் என்னென்னா, இவர் பண்ணியிருக்க கமெண்ட் பாருங்களேன், கிவ்அவே எனக்கு தான் வரும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவரே போட்டிருக்காரு. அதுவே ஒரு ஹைலைட் தான். சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா feesbuy.com அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கும். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு தேவையான கிரிப்டோ கரன்சிஸை நீங்கள் இந்தியன் ருபீஸ் வச்சு ஈஸியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட யூஎஸ்டிடியை சேல் பண்ணுறதுனா கூட நீங்கள் உங்களுடைய பிலோ 18 ஏஜாக இருந்தாலும் நீங்கள் அக்செப்டட் தான். உங்களுடைய யூஎஸ்டிடியை பை அண்ட் சேல் வந்து பண்ணிக்க முடியும். கேஸ் ஃபீஸஸ் ஏர்ட்ராப், எந்த விதமான ஏர்ட்ராப்பாக இருந்தாலும் சரி, அதுக்கு தேவையான கேஸ் ஃபீஸஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு feesbuy.com யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்றதுக்கு இந்த இடத்துல ஒரு வீடியோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி போய்ட்டு feesbuy அப்படின்ற சேனலில் கூட நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, இன்றைக்கி உண்டான ஏர்ட்ராப்புக்குள்ளே போகலாம். இந்த ஏர்ட்ராப் வந்து ஒரு குவெஸ்ட் பேஸ்டு ஏர்ட்ராப். இதில் நம்ம அடிக்கடி போய்ட்டு எதுவும் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அடிக்கடி ஏதாவது புது டாஸ்க் ஆட் ஆயிருக்கா அப்படின்றத மட்டும் நம்ம வந்து பார்த்தா போதும். இந்த டாஸ்க்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த ஏர்ட்ராப்புக்கு உண்டான டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் வரணும் இல்லையா. இது நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் லிங்க்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே இருக்கும். இருந்தாலும் ஏர்ட்ராப் லிங்க்னு சொல்லி தனியாக கொடுப்பேன். அது வந்து டேரெக்டாக அந்த போஸ்ட்டுக்கே உங்களை வந்து டெலிகிராம் சேனலில் கூட்டிகிட்டு வந்துடும். ஓகே டீம், இப்போதைக்கு நான் அதை சேவ்டு மெசேஜில் வச்சுருக்கேன். நீங்கள் வரையில் டெலிகிராம் சேனலில் வந்துருக்கும். இந்த இடத்துல ஒரு லிங்க் இருக்குது இல்லைங்களா, அந்த லிங்க்கை அப்படியே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்மள்ட்ட இருக்கிற மிஸ்ஸஸ் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். மிஸ்ஸஸ் ப்ரௌசர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏர்ட்ராப் அட்டன் பண்ண வர்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ண வேண்டிய கிரிட்டிக்கலான ஒரு சில வேலைகள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்குங்க. இந்த மிஸ்ஸஸ் ப்ரௌசர் பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டால் மெட்டாமாஸ்க் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு போயிட்டு பாருங்கள். அதில் வந்து டீப்பாக க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எப்படி வந்து மெட்டாமாஸ்க்கை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ இதிலேருந்து கண்டினியூ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பாரில் நம்ம கொடுத்த லிங்க்கை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு 2 விதமான இதுக்கு ஆப்ஷன் கேட்கும். வேலட் கனெக்ட் வச்சு பண்ணிக்கலாம், இல்லைனா மெட்டாமாஸ்க் வச்சு கூட பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு எந்த விதமாக மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் அட்டன் பண்ணாமல் வேறு டெக்னிக்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ஏர்ட்ராப் பண்ணுறவங்க உள்ள ஒரு பெஸ்ட்டு வேவாக இருக்கும். சரி, ஓகே, இந்த இடத்துல கனெக்ட் அப்படின்றத கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடியே நான் வந்து மெட்டாமாஸ்க் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மெட்டாமாஸ்க் வந்து இப்போ ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஜஸ்ட் லோடிங் ஆகிட்டு இருக்குது. சில நேரம் உங்களுக்கு மிஸ்ஸஸ் ப்ரௌசர்லேயே ஏதாவது பக் வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் உங்களுடைய மிஸ்ஸஸ் ப்ரௌசரை ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிங்கன்னா சரியாயிரும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து ஒரு கன்ஃபார்ம் கேட்கும், சிக்னேச்சர். அந்த சிக்னேச்சரையும் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. எப்போவுமே வந்து ஒரு புது வேலட் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், இல்லை ஏர்ட்ராப்புக்குன்னு தனியாக ஒரு வேலட் வந்து எப்போவுமே வச்சுக்கோங்க. ஓகே, டன். இப்போ என்னோட வந்து இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. மேலே அந்த இடத்துல 3 லைன் இருக்கும். இந்த இடத்துல நம்மளுடைய ஏர்ட்ராப் செக்ஷன் அதில் தான் நம்ம இருக்கிறோம் இப்போதைக்கு. ஓகே,
இந்த இடத்துல சாப்டர் 1 சாப்டர் 2 அப்படின்ட்டு 2 கொஸ்ட் இருக்குது. நீங்கள் ரெண்டையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஸ்ட்ஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம டிஸ்கார்டை கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். டிஸ்கார்ட் சோஷியல் மீடியா எல்லோரும் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. கூடவே எட்ஸ் அக்கௌண்ட் இதையும் வந்து கனெக்ட் பண்ணிங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு சில அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுறது, ரீட்வீட் பண்ணுறது, இந்த மாதிரியான டாஸ்க் வந்திருக்கும். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அது வந்து 85,000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்ட்ட வேறு ஏதாவது ஒரு மொபைல் இருந்துச்சுன்னா அதுலேயும் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அதுலேயும் வந்து கிளைம் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஒருவேளை ஃபியூச்சரில் நல்ல ரிவார்டு கிடைக்கல 2 ரிவார்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். இப்போ நான் அது எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு லைவாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் வந்து கனெக்ட் டிஸ்கார்ட் அப்படின்றத ஃபஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே டீம், சாரி, நான் ஆல்ரெடி எல்லா டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால எனக்கு வந்து மறுபடியும் கம்ப்ளீட் பண்ணுறது காமிக்க மாட்டேங்குது. நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான் இது எல்லாத்தையும். ஜஸ்ட் இந்த இடத்துல கனெக்ட் பண்ண கொடுத்தீங்கன்னா ஆத்தரைஸ்ன்றது மட்டும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா போதும். மொத்தமாக என்கிட்ட வந்து 92,000 பாயிண்ட்ஸ் வந்து சேர்ந்துருக்குது மேலே. உங்களுக்கும் நீங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கும். இப்போ ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரே ஒரு அக்கௌண்ட் வேணால் கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல கம்ப்ளீட் பட்டன் இருக்குல்ல, இதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். டேரெக்டாக நம்மளை அந்த எந்த சோஷியல் மீடியாவில் நம்ம ஃபாலோ பண்ணணுமோ ரீட்வீட் பண்ணணுமோ அங்கேயே வந்து கூட்டிகிட்டு போயிடும். அங்கே போய்ட்டு ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். ஓகே டன். இப்போ வந்து இதை கிளைம் கொடுக்கலாம். ஓகே, இப்போ கிட்டத்தட்ட எல்லா டாஸ்க்கும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நான் ஹோம் பேஜுக்கு நான் போகிறேன். இது வரைக்கும் நான் இந்த ஏர்ட்ராப்பில் என்னென்னலாம் சொன்னனோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி வைங்க. இதே மாதிரி நிறையா ஏர்ட்ராப்ஸ் நான் உங்களுக்கு இனிமேல் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்கேன். அதே மாதிரி இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணணும் இல்லையா, இந்த ஏர்ட்ராப்புக்கு உண்டான எல்லா அப்டேட்ஸும் நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். அப்படி இல்லைனா ஒரு புதுசாக அதுக்குன்னு ஒரு வெப் பேஜ் கூட க்ரியேட் பண்ணி உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகே டீம், இதே மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட் இல்லைனா நெக்ஸ்ட் ஏர்ட்ராப்பில் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.